வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்பதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா? பதிலை மட்டும் கூறுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. திமுக எம்பிக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் என மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. மும்மொழி கொள்கையில் தமிழக அரசுக்கு முறையான புரிதல் இல்லை என்றும் ஆவேசம். திமுக எம்பிக்கள் குறித்த கருத்தை திரும்ப பெற்றார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தனது பேச்சு வருத்தமளித்தால் அதனை நான் திரும்ப பெறுகிறேன் என்றும் பேச்சு. Dearest sister, senior member of this house, Honorable Kani Mojiji has raised 2 points. On one point she raised, I mentioned a word which I should not use regarding on. மும்மொழி கொள்கையை ஏற்கிறோம் என தமிழகம் ஒருபோதும் தெரிவித்தது இல்லை. மக்களவையில் மத்திய அமைச்சர் பொய் சொல்கிறார் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. Language policy is not acceptable to Tamil Nadu. Okay. And sir, the truth is the CM of Tamil Nadu has written to the minister and the prime minister saying that we have issues with the NEP, it cannot be accepted. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ். அநாகரிகம், தவறாக வழிநடத்தல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. Very pained and hurt that the minister in his reply in parliament today has called the members of parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. மும்மொழி கொள்கையால் சுமார் 2000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்காமல் தமிழக குழந்தைகளை வஞ்சிக்கிறது மத்திய அரசு. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக எம்பிக்கள் குறித்த தர்மேந்திர பிரதானின் விமர்சனத்திற்கு கடும் எதிர்ப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் மத்திய அமைச்சரின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பிரதானின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம். ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு. தமிழகத்தில் தமிழ் மொழி தெரியவில்லை எனில் பொது பணிக்கு ஏன் வருகிறீர்கள்? குறிப்பிட்ட காலத்திற்குள் மாநில மொழித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல்.
மும்மொழி கொள்கை என்பது மாணவர்களுக்கு நாம் எழுதும் மரண சாசனம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். திருமண ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை நடிகை நயன்தாரா பயன்படுத்தியதாக புகார். ஒண்டர்பார் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை குறை சொல்லவில்லை, அது முடிந்து போன பிரச்சனை. அண்மையில் மாஃபா குறித்து மறைமுகமாக விமர்சித்திருந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். தேர்தல் சந்தித்த பின்புதான் தெரியும். இல்லை அதெல்லாம் முட்டுப்புள்ளியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்க, அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை பேசுங்க, அது முடிஞ்சு போன பிரச்சனை பேசிக்க முடிஞ்சு வச்சு. பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகள் அதிகரிப்பு. விபத்து காப்பீடு 2.5 லட்சத்தில் இருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் கட்டப்பட்டுள்ள மார்க்கெட்டுக்கு பெருந்தலைவர் காமராசர் நாலங்காடி என்று பெயர் சூட்டப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. மதுரை அவனியாபுரம் அருகே பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவம். நகைக்காக கொலை செய்ததாக கைதான இருவர் வாக்குமூலம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வெட்டப்பட்ட விவகாரம். கபடி விளையாடும் போது எங்களை தொடுவியா என்று கூறி 5 விரல்களை வெட்டியதாக உறவினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. தஞ்சை அருகே வட்டிக்கு பணம் கேட்டு வந்த இளம்பெண்ணிடம் அத்துமீறிய முன்னாள் ஆசிரியர். இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் போலீசார் விசாரணை. எனக்கு இதை நானும் உனக்கு உன்கிட்ட ஹெல்ப் தான் கேட்குறேன். இல்லை இருமா பயங்கர என்ன சார் இது பண்றீங்க நீங்க? என்ன திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணப்பாளையம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. யூடியூபர் திவ்யா, கார்த்திக், சித்ரா ஆகிய 3 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். சிறுமியின் வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மதுரையில் மத நல்லிணக்க பேரணிக்கு அனுமதி மறுப்பது எந்த வகையில் நியாயம்? மத நல்லிணக்கம் என்ற பெயரில் இரட்டை வேடம் போடும் திமுகவின் சாயம் வெளுக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகம் விமர்சனம். கரூரில் கல்லூரி மாணவி வேனில் கடத்தி சென்றதால் பரபரப்பு.
ஒருதலை காதல் விவகாரத்தில் கடத்தப்பட்டதாக தகவல், போலீசார் விசாரணை. மார்ச் 12ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. கும்பகோணம் மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 27ஆம் தேதி வரை நடத்த திட்டம். 13,600 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக சபாநாயகர் செல்வம் பேட்டி. சட்டப்பேரவையானது 27/3/2025 வரை உள்ள அலுவலக நாட்களில் நடைபெறுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் மீது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கொள்கை மற்றும் அடுத்த கட்ட நகர்வை வைத்துதான் விஜயின் அரசியல் குறித்து முடிவு செய்ய முடியும். விஜய் விலகி சென்றதால் சினிமாவில் எந்த ஒரு இடைவெளியும் ஏற்படவில்லை என்றும் நடிகர் சிங்கம் புலி பேட்டி. வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சினிமா போயிட்டே இருக்கு. சினிமாங்கிறது வேறு. சினிமாங்கிறது சினிமாவை யாரும் ஜெயிச்சேன்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் சரியாக படிக்கல, புரியலைன்னு அர்த்தம். சினிமாவை வச்சு நம்ம ஜெயிச்சுக்கிற வேண்டியது. சினிமா அது ஒரு கடவுள் மாதிரி, அது கண்ணுக்கு தெரியாது. அந்த சினிமாவில் யாருக்கும் கேப் இருக்காது. நான் போயிட்டேன், இன்னொருத்தர் அவர் போயிட்டார். தான் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்று பிரபல பின்னணி பாடகி கல்பனா மறுப்பு. தனது கணவருடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் மன அழுத்தத்திற்காகவே மாத்திரைகளை எடுத்துக்கொண்டதாகவும் விளக்கம். ஏதோ சரி சாப்பிட்டு அன்றைக்கி டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் மயங்கி விடுறத அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் சென்னையில் இருக்கார். பேசிகிட்டே இருந்து எனக்கே கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டார் வர்றதுக்கு ஹைதராபாத்துக்கு. அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடக்குறாங்க வீட்டுக்கு வீடு இப்படி தான் இருக்கும், இந்த அட்ரஸ், இந்த வழியாக டோர் போய் இந்த டோரை உடச்சி. சட்டவிரோத தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவுக்கு வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். பெங்களூரு பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 பேர் நிபந்தனையுடன் விடுதலை. அபராதமாக 3,25,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு. ஹோலி பண்டிகையையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உற்சாக கொண்டாட்டம். ராம் ஜென்மபூமியில் கிருஷ்ணன் ராதை வேடமிட்டு கலைஞர்கள் நடனம். பீகார் மாநிலம் அர்ரா என்ற பகுதியில் உள்ள தனிஷ்க் நகை கடையில் புகுந்த கொள்ளையர்கள். துப்பாக்கி முனையில் ஊழியர்களை மிரட்டி நகைகளை திருடும் காட்சி இணையத்தில் வைரல். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பொதுக்கூட்ட மேடை சரிந்து விபத்து. காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள் உட்பட பலர் படுகாயம். தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். நவீன எந்திரங்களின் உதவியுடன் 17 நாட்களுக்கு மேலாக தேடி வருகிறது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருகை தர இருப்பதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவிப்பு. இரு நாடுகள் இடையிலான நல்லுறவுக்கு எப்பொழுதும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. கனடா ஒருபோதும் அமெரிக்காவின் பகுதியாகாது. அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா மாற்றப்படும் என்ற ட்ரம்ப் அறிவித்த நிலையில் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி திட்டவட்டம்.
காசாவில் மின் விநியோகத்தை துண்டிக்கப் போவதாக இஸ்ரேல் அறிவிப்பு. கடந்த வாரம் மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டால் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருளில் மூழ்கும் அபாயம். கடலுக்குள் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வடகொரியா செலுத்தியதால் எல்லையில் பதற்றம். அமெரிக்கா தென்கொரியா இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சியால் ஆவேசம். IPL நிறுவனர் லலித் மோடிக்கு வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ரத்து செய்தது வனுவாட்டு அரசு. நிதி முறைகேடு புகார்களில் இந்தியாவால் தேடப்படும் நிலையில் அதிரடி நடவடிக்கை. IPL போட்டிகளின் போது புகையிலை தொடர்பான விளம்பரங்களை தடை செய்ய வேண்டும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை துபாயில் அல்ல, எங்கு நடந்திருந்தாலும் இந்தியாதான் வெற்றி பெற்றிருக்கும். ஒரே மைதானத்தில் விளையாடியதால் இந்தியா வென்றுவிட்டதாக விமர்சனம் எழுந்த நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரம் கருத்து. வாரத்தின் முதல் நாளில் சரிவுடன் நிறைவடைந்த இந்திய பங்குச் சந்தை. சென்செக்ஸ் 74,115 புள்ளிகளாகவும், நிப்டி 22,460 புள்ளிகளாகவும் நிறைவு.